ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு கொட்ஸு கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, CWL1 டே 1 பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். டே 1 பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி காமிக்க போகிறேன். ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி, அது போக நான் என்னோட சொதப்பின ஒரு ஸ்ட்ராட்டஜி காமிக்க போகிறேன். சொதப்பினதுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 88% எடுத்து 2 ஸ்டார் எடுத்திருப்பேன். ஒரு TS16 TS17. ஃபஸ்ட்டு நம்ம டீம்மேட் பண்ண ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவரோட அந்த எக்யூப்மெண்ட்டை ஃபுல்லாக காமிச்சிட்றேன். எக்யூப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த எக்யூப்மெண்ட்டு தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது போக மினியான் பிரின்சஸும் யூஸ் பண்ணியிருக்காரு கைஸ். ஃபஸ்ட்டு இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரா பேக் தான். ஹைட்ரா பேக்கை பொறுத்தளவுக்கு தெரியும், க்ளோன் வித் ஹைட்ரா தான் பண்ணுவாங்க. க்ளோனில் அவர் பலூன்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயினை இறக்கி ஜஸ்ட்டு குயின் வாக் மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அவரோட ஜெயிண்ட் ஆரோவை போட்டு கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணிவிட்டு கேப் இருந்ததுனால அந்த பாய்சன் டவரை ட்ரிகர் பண்ணுறாரு. ட்ரிகர் பண்ணிவிட்டு அவரோட ஆர்மியை ஃபுல்லாக இறக்கிட்டு அதே மாதிரி பிளிம்போ வார்டனோட எபிலிட்டியில் கவர் பண்ணுறாரு கைஸ். கவர் பண்ணி வார்டனோட எபிலிட்டியில் உள்ளே போனோடனே க்ளோன் அடிக்கிறாரு. க்ளோன் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த கோரில் இருந்த எல்லாமே காலியாகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேபி ட்ராகன் மட்டும் கையில் இருந்தனால பேபி ட்ராகனையும் போட்டு விட்டு ஒரே ஒரு ஃப்ரீஸ் மட்டும் கையில் வச்சுருக்காரு. அந்த ஃப்ரீஸையும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு கைஸ். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டாக் தரமான ஒரு 3 ஸ்டார் அமைஞ்சிருச்சு. என்னை பொறுத்தளவுக்கு ஏர் அட்டாக்கை பொறுத்தளவுக்கு மினியான் பிரின்சஸ் யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு காம்போ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நோவான்னு ஒருத்தர், அவருமே நல்லா அட்டாக் பண்ணியிருந்தார். TS15 TS17 ஓரளவுக்கு மேக்ஸாக இருக்க பேஸை ஈஸியாக 3 ஸ்டார் போட்டிருந்தார். இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயினை இறக்கி அதே மாதிரியே ஜெயிண்ட் ஆரோ தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஜெயிண்ட் ஆரோவில் அந்த இன்விசிபிள் டவர் ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபனலுக்காண்டி ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் இறக்கி விட்டு ஜஸ்ட்டு ஃபனல் பண்ணுறாரு. ஃபனல் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ட்ராகன்ஸ், அதுபோக வார்டன், மினியான் பிரின்சஸ், ட்ராகன் ரைடர், லூன்ஸ், அதுபோக பிளிம்பை இறக்கி ஜஸ்ட்டு பிளிம்பு கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம். அடுத்த செகண்ட் பிளிம்போட வார்டன் எபிலிட்டியுமே ட்ரிகர் பண்ணுறாரு. ட்ரிகர் பண்ணது மட்டும் இல்லாமல் 2 க்ளோன் வச்சுருக்காரு கைஸ். 2 க்ளோனையுமே கோரில் போட்டு அவரோட பிளிம்பை பாப் டவுன் பண்ணி விட்டு டவுன் ஹால் ப்ளஸ் அந்த ஸ்கேட்ரிங் கட் பண்ணுறாரு கைஸ். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம குயின் அலைவாக இருக்குது. அது போக மினியான் பிரின்சஸோட எபிலிட்டி அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணியிருக்காரு கைஸ். மினியான் பிரின்சஸுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ தான். பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. அடுத்து நம்ம ஆர்சியை இறக்கி ஜஸ்ட்டு அந்த இடத்துல கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ட்ராகன்ஸ் இருக்குது. அது போக 2 ட்ராகன் ரைடர், ஒரு லூன் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீஸ் அடிச்சிருக்காரு கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏர் டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு ஹெவி டேமேஜ் கொடுக்கும் அந்த ஒரு ட்ராகனுக்கு. அதனால் அவர் ஒரு ஃப்ரீஸையும் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஸையும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்சியோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணி இந்த அட்டாக்கை 3 ஸ்டார் எடுக்கிறாப்புல. இது ஒரு தரமான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ். அடுத்து யாரோட ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 1ல் மார்லி விஜய் அப்படின்னு ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருந்தார். இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 4 பர்பேரியன்ஸ் வச்சுருக்காரு, மிச்சதெல்லாம் ட்ராகன்ஸ் வச்சுருக்காரு. அந்த பர்பேரியன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபனலிங்காண்டி. அதுக்கப்புறம் ஹீரோஸ்க்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இவருமே மினியான் பிரின்சஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் இந்த வட்டம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹீரோ போர்ஷன் அப்புறம் இந்த போர்ஷன்லாம் போட்டிருக்காரு. பட்டு இவருக்கு இந்த இடத்துல நடந்த விஷயம் என்னென்னா, ஏர் ஸ்வீப்பர் கட் ஆகலை கைஸ். அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜு. ஆனால் பட் என்ன அப்படின்னா அந்த இன்விசிபிள் டவரை ட்ரிகர் பண்ணிட்டார் கைஸ். ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபனலிங் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவரோட ஆர்மியை அந்த 3 o'clock சைடு ஃபுல்லாக உள்ளே இறக்கி கொண்டு வராரு. 3 o'clock ஆர் 4 o'clock சைடு
ஃபுல்லாக இறக்கி அப்படியே ஜஸ்ட் அவரோட எபிலிட்டியை கிங்கோட எபிலிட்டியை போட்டு உள்ளே கொண்டு வராரு கைஸ். உள்ளே வரும்போது ஒரு வார்டன் எபிலிட்டி, சரியான வார்டன் எபிலிட்டி கைஸ். இது சரியான வார்டன் எபிலிட்டி அடித்து ஒரு ரேஜ் ஒன்று போட்டு 3 க்ளோனையும் போட்டு பிளிம்பை பாப் டவுன் பண்ணியிருக்காரு. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல க்ளோனுக்கு வந்து வேல்யூ கம்மி தான் கைஸ். க்ளோனோட வேல்யூ வந்து கம்மி தான். பட்டு எட்டிஸ் கொஞ்சம் எட்டிமைட்ஸ் அது போயிட்டு க்ளோன் ஆனதுனால இந்த இடத்துல கொஞ்சம் வேல்யூ அதிகமாக கிடச்சிருக்கு கைஸ். எட்டிஸ் மட்டும் பாப் டவுன் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நல்ல வேல்யூவே கிடச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்ல வேல்யூ. பட்டு அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ், எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த மினியான் பிரின்சஸை பொறுத்தளவுக்கு மினியான் பிரின்சஸ் நல்ல ஓபியாகவே இருக்குது கைஸ். வேறு என்ன அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ட்ராகன்ஸ் மட்டும் 3 ட்ராகன்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே நம்ம ஹீரோஸ் மட்டும்தான் கைஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோக்கு ஒரு ஃப்ரீஸ் ஒன்று போட்டுட்டு ஒரு ரேஜ் ஒன்று போட்டு விடுறாரு கைஸ் அந்த இடத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிங்கிள் இன்ஃபோர்னோ வந்து குயின் மேலே லாக்கின்னு வச்சுன்னா குயினோட சோழியை முடிச்சு விட்ருவோம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து கடைசியாக நம்ம அட்டாக்கு, நம்மளோட அட்டாக்கு டிஎஸ் 16லேருந்து டிஎஸ் 17 வந்து 2 ஸ்டார் போட்டிருக்கோம். அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் இது. என்னோடய அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் ரைடர் வித்து ஃபயர்பால் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். என்னோடய ஹீரோஸுக்கு எக்யூப்மெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த எக்யூப்மெண்ட் தான் நான் வச்சுருக்கேன். இந்த அட்டாக்கும் அப்படி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய வார்டன் இருக்குல்ல, வார்டனை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு ஜஸ்ட்டு ஃபனலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 9 o'clockலேருந்து 8 o'clock சைடு, அந்த சைடு வந்து டிப்ளாய் பண்ணிட்டு என்னோடய வார்டனை டிப்ளாய் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஃபனலிங் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரியேட் பண்ண அடுத்த செகண்டு கொஞ்சம் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து போக போக சொல்கிறேன் கைஸ். நிறையா மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரேஜ் போட்டு என்னோடய வார்டனை வந்து இன்டியராக புஷ் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணால் தான் எனக்கு அந்த ஃபயர் ஃபிட்டர் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இன்டீரியராக புல் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு அந்த ஃபயர் ஃபிட்டருமே ஒன் சைடு ஃபயர் ஃபிட்டருமே கிடச்சிச்சு. பட் நான் இந்த இடத்துல பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 எர்த்துக்குவாக்குமே அடுத்தடுத்து போடாமல் ஒரு நிமிஷம் விட்டு ஒரு நிமிஷம் போட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபயர் ஃபிட்டர் பண்ண கூத்து இருக்கே கைஸ், அது வந்து பெரிய கூத்து பண்ணி விட்டுருச்சு. அந்த ஃபயர் ஃபிட்டரை மட்டும் நான் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஃபயர் ஃபிட்டர்கிட்டேருந்து என்னோடய ஆர்மி தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். வேறு என்ன, அதுக்கப்புறம் வந்து கிங்கு குயினை இறக்கி ஜஸ்ட் என்னோடய வார்டனை வந்து இந்த சைடு இழுத்துடலாம் அப்படின்ட்டு வார்டனையுமே இழுத்தேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய மிஷினை இறக்கி அந்த சைடு ஃபனல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபனல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கைஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 பர்பேரியன்ஸ் இருந்துச்சுல, சூப்பர் பர்பேரியன்ஸ், அதை வந்து ஜஸ்ட்டு மேலே போட்டு விட்டு ஃபனல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய கிங்கு வந்து ஊர் சுற்றிருக்க மாட்டான், கிங்குமே உள்ளே வந்திருப்பான். நான் நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த அட்டாக்கை பொறுத்தளவுக்கு. எனக்குமே இந்த அட்டாக் பண்ணும்போது எதுவுமே தோணலை. அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு ரீப்ளே பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தோணுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிங்கோட எபிலிட்டியை வந்து அந்த சிங்கிள் டார்கெட் இன்ஃபோர்னோ உரின்னு உறிஞ்சு எடுத்துட்டா. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இந்த அட்டாக்கு 1 ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு எப்படியோ 2 ஸ்டார் வந்துருச்சு கைஸ். அதுதான் கடைசி வரைக்கும் அந்த குயினு மட்டும் இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த அட்டாக்கில் சொதப்பி சிங்கிள் ஸ்டார் தான் போட்டிருப்பேன். அந்த குயின் இருந்தனால தான் நான் தப்பிச்சேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல ஆர்சியை தேவையில்லாமல் இறக்கி ஆர்சியுமே அடி வாங்க விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆர்சி அதுக்கு பேசாமல் மேலே இறக்கி விட்டுருந்தா கொஞ்சம் எனக்கு நல்ல விதமாக வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அட்டாக் சொதப்பிடுச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த அட்டாக்கு வந்து 2 ஸ்டார் தான் வந்துச்சு. ஆனால் இந்த பேஸை பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் நான் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈஸியாகவே 3 ஸ்டார் எடுத்திருப்பேன். நான் பிளான் பண்ணவே இல்லை. பிளான் பண்ணாமல் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணேன். அதனால தான் இந்த அட்டாக் சொதப்புனதுக்கு முக்கிய காரணம். இந்த மாதிரியே நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் நியூ அப்டேட்ஸ், அது போக இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஒக்கல்ட்ஸு கேமிங் ஒய்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், அதே ஆல் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் ஆகும். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதே மாதிரி நம்ம டிஸ்கார்டோட லிங்க்கில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் டிஸ்கார்ட் சர்வர்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ். மறக்காமல் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 4 அட்டாக்கில் உங்களுக்கு பிடிச்ச அட்டாக் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோக்கல்ஸ் கேமிங் ஒய்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு சந்திக்கலாம் கைஸ். டாட்டா பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.